ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். இப்போது இந்த காலகட்டத்தில் நம்ம பரவலாக பார்க்குற ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ், பிரேக்கப், டிவோர்ஸ் அண்டு பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் ஆகிறதில்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருக்குது. நேத்திக்கு நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், தமிழ்நாட்டில் வந்து கள்ளச்சாராயம் குடித்து செத்தவங்களுக்கு வந்து 10 lakhs கொடுக்குறாங்கங்கிறதுனால ஒரு பையன் வந்து அவரோட அப்பாவுக்கு கள்ளச்சாராயம் கொடுத்துருக்காரு. இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது, பட் இது படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது இல்லையா? அண்ட் அதே மாதிரி வந்து என் ஒய்ஃப் விட்டுட்டு போயிட்டா, என் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்குறோம் தினம். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்கிற நாம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அதை வந்து எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். அண்ட் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஸ்டார்டிங்கில் பண்ணுற விஷயங்கள் வந்து அவங்க தொடர்ந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்க வந்து மேபி சம்திங் எல்ஸ் பண்ணுறாங்களா இருக்கும், பட் முன்னால் பண்ணிகிட்டு இருந்த விஷயங்களை பண்ணாமல் இருக்காங்களா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே முதல் விரிசல் வருது. அதாவது இப்போது தினம் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 1 hour பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஸ்கூலில் நடந்த விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நீங்கள் ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் என்ன வேணால் ரீசன் இருக்கலாம். மேபி அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு அந்த விஷயம் போர் அடிச்சிருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். தே வுட் ஹவ் ஸ்டாப் டூயிங் இட். அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? ஓகே, நமக்கு முதல்ல கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இப்போ கொடுக்குறது இல்லைன்னு. இது மூலமாக என்ன ஆகுதுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் விரிசல் வருது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் எல்லா உறவுகளையும் கொள்ளுது. அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களான்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது நான் சொல்லலை, கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஆனால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகலைன்னா அதை வந்து பெருசு பண்ணாதீங்க. கம்யூனிகேட் பண்ணி பாருங்கள். நான் இதை எதிர்பார்க்குறேன், இது பண்ண முடியுமான்னு. பண்ண முடியும்னு சொன்னாங்கன்னா ஆக்செப்ட் பண்ணிக்கோங்க, பண்ண முடியலன்னா விட்டுருங்க. அதையே வந்து பிடிச்சி தொங்காதீங்க. அப்போ கண்டிப்பாக நம்மளால் பெட்டர் ரிலேஷன்ஷிப்ஸை வந்து நம்மளோட லைஃப்பில் வச்சு ஹாப்பியாக இருக்க முடியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.